பாகிஸ்தானின் தாக்குதலுக்கு இந்திய ராணுவம் பதிலடி கொடுத்து வருகிறது. இந்த நிலையில் பஹல்காமில் அப்பாவி சுற்றுலா பயணிகளை சுட்டுக் கொன்றது தவறான செயல் என்று மக்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். இரு நாடுகளும் பேசி சுமூகமான தீர்வு காண வேண்டும் எனவும் கூறியுள்ளனர். படுகொலை மாதிரி அவங்க தீவிரவாத குழு கூட்டம் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு அவங்களுடைய இருப்பிடத்தை அவங்களுடைய முகாமை தான் அழிச்சதா இந்தியாவுடைய நியூஸ் சொல்லுது. அப்படின்னும் போது பாகிஸ்தான் அதை வரவேற்றிருக்கணும். சரி, நாங்கள் பண்ணல, நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்க ஏன் அதை ஆதரிக்கிறாங்கன்னு தெரியல. அப்படின்னும் போது அவங்க தீவிரவாதத்தை ஆதரிக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் தான் தெரியுது. ஏன்னா அவங்க தானே ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்க. 17 பேர் அதுவும் உயிர் தானே. இப்போ நீங்கள் பாகிஸ்தானோட பொதுமக்களை தானே நீங்கள் பார்க்குறீங்க. நம்ம போய் வீண் வம்புக்கு போலியே, அவங்க தானே வராங்க. எவ்வளோ வான் பண்ணியாச்சு, திருப்பி அவங்க அப்படி பண்ணாங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அவங்க பண்ணுறது தப்பு சார். நிறைய இப்போ இருக்க சூழலில் நம்ம பாகிஸ்தான் ரொம்ப இது பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் நம்ம பதிலடி கொடுத்தா மட்டும்தான் நம்ம ஸ்ட்ரென்த்தை நம்ம காட்ட வேண்டியது நேரம் தான் இருக்குது. அதனால் நம்ம கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகும். இந்த டைமில் நம்ம இது எடுக்கலைன்னா நம்ம இன்னும் அவங்க ஊடுருவி நிறைய பிரச்சனைலாம் வரும். காஷ்மீரில் நடந்த விஷயம் என்னென்னா அவங்க தான் ஃபஸ்ட்டு வந்தாங்க. ஏன்னா நம்ம சுற்றுலா நம்ம போனதுனால நம்ம மக்கள் தான் பாதிக்கப்பட்டது. அவங்க இதை பண்ணல. ஸோ அதனால் நம்ம பண்ணுறது தப்பே கிடையாது. ஏன்னா அதுக்கு நம்ம பதிலடி தான் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ ப்ரீவியஸ் வாசலெலாம் நடந்தப்போ அவங்கள வச்சு ஒரு கூட்டுக்குழு மாதிரி பண்ணி அதில் விசாரணை பண்ணலான்னு பேசினாங்க. ஆனால் அவங்க சைடில் எந்த ஆக்ஷனும் இல்லை. அந்த தீவிரவாதத்தை ஹோம் க்ரோன் டெரரிசத்தை ஸ்டாப் பண்ணுறதுக்கு அவங்க எதுவுமே எடுக்கல. இப்போ நம்ம இனிஷியேட்டிவ் தான் எடுத்துருவோம். அதுவும் அவர் பண்ணப்போ என்ன சொன்னார், நம்ம சைடில் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் நீங்கள் பண்ணுறதுக்கு ரிட்டாலியேட் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மிலிட்ரி இன்ஸ்டாலேஷனாக நான் எதுவுமே பண்ண போகிறதில்ல அப்படின்னு தான் சொல்லி தான் அடித்தாங்க. மெயினாக அவங்க என்ன டார்கெட் அட்டாக், அதாவது ப்ரிசைஸாக எங்கே தீவிரவாதிகள் இருக்காங்களோ அவங்க தான் டார்கெட் பண்ணி எடுத்தாங்களே தவிர அதை தாண்டி பெருசாக எதுவும் பண்ண மாதிரி தெரில. இப்போ அவங்க பண்ணுறது தேவையில்லாதது.